ஏன் எடுத்த உடனே 2 பாட்டு 3 பாட்டை பாடிட்டு அடுத்து ஒரு பிரசங்கத்தை வச்சுட்டு டாப்னு போக முடியாதா? Why are we spending so much time? அந்நிய பாஷை பேசுங்க, சத்தத்தை உயர்த்துங்க, ஆவியில் நிறைங்க, தூங்காதீங்க அப்படின்னு ஏன் இப்படிலாம் எழுப்ப வேண்டி இருக்குது தெரியுமா? இந்த அப்படியே வறுமையில இருந்து செத்து போயிரு. கடைசி வரை எப்படி வாழு? கடன்லயே வாழு, கடைசி வரை வியாதியிலே வாழு, கடைசி வரை ஓட்டாண்டியாவே. அதற்காக கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு மேல உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், என்னைய 2017 பார்த்தவர்கள், 2017 என்ன பார்த்தவங்க நல்ல கை வச்சுக்காங்க. 2020 என்னைய பார்த்தவங்க நல்ல கை. இவ்வளவு பேரும் என்னை பார்க்கவே இல்லை, என்னுடைய எல்லாம் புது கூட்டம் போறா. 2020 என்னை பார்த்தவங்க நல்ல கை வச்சுக்காமீங்க. இப்போ 2025 எனக்கு பின்னாடிலாம் நிறைய பேர் என்னை பார்த்தவங்க இருக்கீங்க, மறந்து இருக்கீங்க, பரவாயில்ல. கை வலி போல கை தூக்காம இருக்கீங்க. 2025 2017 என்னைய பார்த்ததுக்கும் 2025 என்னை பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாயிருக்கா இல்லையா? எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்னுடைய கேள்வி, அவர் என்ன பட்சபாதம் உள்ள தேவனா? அவரிடத்துல வேற்றுமை இருக்கிறதா? Is he a partial God? சொல்லுங்கள். அவர் என்ன பட்சபாதம் உள்ளவரா? ஜோசப் ஆலனுக்கு செய்வாரு, பிரதர் காந்திக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்கள். பிரதர் ஜான் கருணாகரனுக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்கள். ஒரு ஜாஷுவாவுக்கு செய்வாரு, ஒரு ஜாஷுவாவுக்கு செய்தவர் ஒரு ராஜாவுக்கு செய்ய மாட்டாரா? அவரிடத்துல வேற்றுமை நிழல் உள்ளதா? அவரிடத்துல பட்சபாதம் எனக்கு செய்யறவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆவியான கர்த்தரால் மகிமையின் மேல் மகிமை அடைவார்கள். You should have a passion to behold that glory. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை போய் தூங்கிட்டு வந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டவர் சமூகத்துல இன்று கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக நான் காத்திருக்கிறேன். அது எப்படி நடக்கிறது? ஆண்டவரை ஆராதிக்கும் போது, வாயை திறந்து அந்நிய பாஷை பேசும்போது